இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது காதல் தோல்விங்கிற ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காதலில் தோல்வி அடைந்தவன ஒரு ஆணோ பெண்ணோ ஒருவரை விரும்பி அந்த விருப்பத்திற்கு ஏற்ப மன வாழ்க்கை அமையவில்லை என்று சொன்னால் அப்போ அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெரிய பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நிறைய மனக்குழப்பத்துக்கு ஆளாகி உண்மையாகவே மனநோயாளியை மருத்துவம் செய்கிற அளவுக்கு சில பேர் மனநோயாளிகளாக மாறக்கூடிய காட்சியை எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். இந்த காதல் என்பதில் தோல்வி அடைகிறது தான் மன அழுத்தம் மனவியாதி என்று அதிகமான பேர் நினைக்கிறார்கள். ஆனால் ஆழமாக நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் காதல்ங்கிறதே மனநோய் தான். விலகிக் கொள்ள வேண்டும். இந்த காதல்ங்கிற கான்செப்டை அது மனநோய் தான் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த இளைஞர்களையும் இளைஞிகளையும் மையமாக வைத்து தான் நிறைய பேர் தொழில் நடத்துகிற காரணத்தினால இதை அவர்கள் அந்த மனநோயை ஊக்குவிக்கிறார்கள். சினிமாக்களாக இருந்தாலும் நாடகங்களாக இருந்தாலும் இன்ன பிற கேளிக்கை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவங்களுடைய இலக்கு யாரு? இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்கள் தரிகட்டு அவங்க நடக்கிறத ஊக்குவித்தா தான் சினிமா ஓடும், நாடகம் ஓடும், கலாச்சார நிகழ்ச்சிகள்லாம் மக்கள் கூட்டம் அலமோதும், பணம் சம்பாதிக்க முடியும். பத்திரிகைகளில் இந்த மாதிரி 4 படத்தை போட தான் பத்திரிகை விற்கும். அப்போ இந்த மாதிரி எல்லா ஊடகங்களுமே இதுதான் இப்போ சம்பாதிப்பதற்கு சரியான வழி என்கிற காரணத்தினால் இது மனநோய் என்பதை ஒரு பெரிய ஒரு முக்கிய புனிதமானது என்பதை போலவும் அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமானது என்பதை போலவும் சித்தரிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது ஏன் மனநோயின்னு சொல்கிறோம்? எந்த ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வேண்டாலும் கேளுங்க, மனநோயின்னா என்ன, எதை எந்த அளவில் வைக்கணுமோ அதை தாண்டுனா அதுக்கு பேர் என்னது? மனநோய். அந்த எல்லையை கடந்துட்டா என்ன? எல்லையோடு இருந்தால் அதுக்கு பேர் மனநோய் கிடையாது. ஆசைப்படலாம். ஒரு எல்லையை கடந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் மனநோய் என்று ஒரு பொதுவான இலக்கணம். எந்த மனோதத்துவ டாக்டர்கிட்ட வேண்டாலும் நீங்கள் கேளுங்கள். மனோவியாதினா எதை சொல்லுவாங்க? எக்ஸ்ட்ரீமாக போவது. ஒரு விஷயத்தில் எவ்வளவுக்கு போகணுமோ அந்த எல்லையை கடந்து போகிறதை தான் மனோவியாதி என்று சொல்வார்கள். இப்போ நம்ம புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். மனிதனுக்கு பலவிதமான தேவைகள் உலகத்தில் இருக்கிறது. உணவு தேவை இருக்கிறது, உடை தேவை இருக்கிறது, இன்னும் பல ஆடம்பரமான அத்தியாவசியமான பல பொருள்கள் நமக்கு என்ன இருக்கு? தேவையாக இருக்கிறது. இந்த பொருள்கள் தேவை என்னும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அதில் ஆசைப்படுறோம். இப்போ நம்ம பிரியாணி ஆசைப்படுறோம். பிரியாணி ஆசைப்படும் பொழுது அது கிடைச்சா சாப்பிடுவோம், கிடைக்கலன்னா வேறு சாப்பிடுவோம். அது கிடைக்கல, அதை வாங்க வசதி இல்லை, அல்லது பிரியாணி கடை லீவு, பிரியாணி வாங்க ஆசையாக போகிறோம், கடை அடைச்சிட்டு போயிட்டான், அல்லது வீட்டில் பிரியாணி சமைக்க தெரியாது, இப்படி ஏதாவது ஆசைப்படுறது கிடைக்காட்ட என்ன செய்வோம்? கிடைக்கிறது வாங்கிக்கிறோம். அப்போ ஒரு பொருளை ஆசைப்படுகிறோம். இந்த ஆசை தவறு இல்லை, அது கிடைக்கலங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் மழை பெய்யுது, பணம் இருக்குது, கடை திறந்துருக்கு, பிரியாணி வாங்க போகலான்னு நினைக்கும் போது மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்போ என்ன செய்வோம்? பிரியாணி சாப்பிட்டா சாப்பிடுவோம், இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டேன்னு வேணால் சொல்லுவானா? பிரியாணி சாப்பிட முயற்சி பண்ணுவோம், கிடைக்கலன்னு என்ன பண்ணுவோம்? வேறு இடத்தையா போடு, பழைய சோறு இருந்தாலும் போடு, பிஸ்கெட்டை வை, பண்ணை வை, சப்பாத்தியை வைன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஒரு தேவைகளை ஆசைப்படுவதற்கு என்ன அளவு என்று சொன்னால் கிடைக்குதான்னு பார்க்கணும், கிடைக்காது வேற. இதுதான் யதார்த்தம். இதுதான் என்னது? ஒரு ட்ரெஸ்ஸு விரும்புகிறோம், சட்டை, ஒரு உடை எடுக்க விரும்புகிறோம். நம்ம விரும்பின மாதிரி உடை கிடைக்கலாம் பஜாரில், அல்லது கிடைச்சி நம்ம வாங்குறது காசு இல்லாமல் போயிடலாம், அல்லது பஜார்லேயே அந்த சரக்கு இல்லைன்னு போயிடும். இப்போ தாங்க 10 பீஸ் இருந்துச்சு கொடுத்துட்டோம், இப்போ முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லுவான், நமக்கு பார்த்து இல்லாமல் போயிடும். அந்த சட்டையை போட்டால் போடுவோன்னே தவிர நிர்வாணமாக நிற்பேன் வேணா நிற்கிறோமா? ஆனால் வேறு என்னத்தையா கொடுறா, அது கிடைக்காது வேறு என்னத்தையா கொடு, அப்படி தானே வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு தேவையான அரிசியை வாங்குகிறோம், ஒரு பிராண்டு அரிசி வேணும், அல்லது ஒரு தின்பண்டத்தை வாங்குகிறோம், ஒரு குறிப்பிட்ட பிராண்டு தின்பண்டம், ஒரு பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், வேறு என்னவோ ஒன்றாக இருக்கட்டும், ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம், ஒரு குறிப்பிட்ட பிராண்டை தேடி போகிறோம், அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை, எல்லாம் விற்று போச்சு, எங்கேயும் கிடைக்காது. அந்த பொருள் தேவைதான் என்ற அவசியமாக இருந்தால் அந்த தேவைகளை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம்? எல்லா தேவைகளையும், எல்லா விதமான தேவைகள் நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் என்றால்
ஆசைப்படுகிறோம், அளவோடு ஆசைப்படுகிறோம், கிடைத்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம், கிடைக்கலன்னா வேற என்னத்தையாவது வை, வேற எதையாவது கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கொஞ்சம் சகிச்சுக்கிற முடிஞ்சால் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு கிடைச்சிருந்தா என்ன செய்வோம், ஒரு நாள் சமாளிக்க முடியும், சில விஷயங்கள் தான் சமாளிக்க முடியும், சோத்துக்கெல்லாம் சமாளிக்க முடியாது. சில சட்டைக்கு என்ன செய்யலாம், அந்த நாளைக்கு வந்துருமா அந்த சட்டைன்னு வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு வரலன்னா, மாதக்கணக்கில் வரலன்னா என்ன செய்யறது, பெருநாளைக்கு கிழிஞ்சு சட்டை பண்ணிக்க முடியுமா? அப்போ பெருநாளைக்கு போடணும்னா என்ன செய்வோம், அது கிடைக்கிட்டு வேற என்னத்தையா கொடுப்போம், நல்லதாக கொடுப்பா, அந்த இதை கொடுப்பா, இந்த இதை கொடுப்பான்னு கேட்குறோமா இல்லையா? இப்படி நடக்கிற மனுஷன் தான் யாரு, நார்மலாக இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது மெண்டலாக இல்லை, மனநோயாளியாக இல்லை, ஒரு தேவைகளை அணுகிற விதத்தில் அவன் அணுகுகிறான். இதுதான் விஷயம்ங்க. அதே மாதிரி பல தேவைகளில் ஒரு ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு அது ஒரு தேவை தான். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை என்கிற நிலையிலையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை என்கிற நிலையிலையும் படைத்திருக்கிறான். அந்த தேவை எதனால, அவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைப்பது என்பது ஒரு காரணம், ஒரு வாரிசுகளை உருவாக்குவது, சந்ததிகளை உருவாக்குவது இன்னொரு காரணம். அப்போ இந்த இரண்டு காரணங்களுக்காக வேண்டி, இன்னும் சொல்ல போனால் சந்ததிகள் உருவாவது தான் காரணம், அது உருவாவதற்காக வேண்டி அதுக்குள்ள ஒரு இன்பத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டான், யாருமே அந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டான், சிரமப்பட மாட்டான். சந்ததிகள் மனித இனம் பெருக வேண்டும் என்று சொன்னால் அதை பெருக்குவதற்காக இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைக்கணும், ஒரு சுகம் கிடைக்கணும், அப்போதான் அதுக்காக அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். அப்போ இது ஒரு தேவை. ஒரு ஆண் ஒரு இளைஞனாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக ஒரு பெண்ணு தேவை. ஒரு பெண்ணு வயசுக்கு ஒரு பருவம் அடைந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அவளுக்கு என்ன தேவை, ஒரு ஆண் தேவை. இது இப்போ யாரும் படித்து பல்கலைக்கழகத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இது இயல்பாக எல்லாருக்கும் ஒரு எல்கேஜி மாதிரி ஒரு விஷயம். இந்த தேவையை ஒரு பெண்ணை ஒருத்தன் விரும்புகிறான்னு வைங்க, தப்பு கிடையாது. ஒரு பெண்ணு ஒரு ஆணை விரும்புகிறாங்கன்னு வைங்க, தப்பு கிடையாது. விரும்புனா அடைய முயற்சி பண்ணுவோம். முறைப்படி அதை கல்யாணம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, மார்க்க சட்டத்துக்கு உகந்ததாக இருக்குதா, பல விஷயங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குமா, எல்லா விஷயங்களையும் அலசி பார்க்குறோம். சரியாக வரல, பெற்றோர்கள் வேணாங்கிறாங்க, ஊர் உலகத்தில் உள்ளவங்க வேணாங்கிறாங்க, உனக்கு தெரியலப்பா அவசரப்பட்டு பற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது பைத்தியம் முடிக்கிறதா, அப்படியா வேற ஒன்று வேறு ஏதாவது பண்ணிக்கிறோம். அப்படி அதான் வேற. நார்மல்னா என்ன அர்த்தம், நார்மலாக ஒருத்தன் இருக்கிறான் என்று சொன்னால் விரும்புவது ஒரு நல்லது மாதிரி நம்ம விரும்புகிறோம். நம்ம ஒரு கடையில் நீங்கள் ஜாமான் வாங்க போகிறீங்க, ஒரு புதுசாக விளம்பரம் பண்ணுறான், மார்க்கெட்டில் என்ன செய்கிறான், இந்த பொருள் இந்த மாதிரி ஒரு சிறப்பு உள்ளது அப்படின்னு டிவியிலலாம் விளம்பரம் பண்ணுறான்னு சொல்லி காசு எடுத்துகிட்டு வாங்க போகிறீங்க. வாங்க போகும்போது என்ன செய்கிறான் ஒருத்தன், இதைத்தான் நேற்று வாங்கிட்டு போனது வாங்கிறாதங்கிறான். நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, டிவியில் விளம்பரத்தை பார்த்துட்டு வாங்க போகிறீங்க, ஏற்கனவே நேற்று வாங்கியிருப்பான்ல அவன் என்ன செய்கிறான், அப்படியே இது வாங்கிற விளம்பரம் தான் பண்ணுறாங்க, சொன்னபடி இருக்காது, நாளைக்கு வெளுத்து போயிடும், கிழிஞ்சு போயிடும், சாயம் போயிடும், அழுக்கு போகாது, இந்த என்ன பர்பஸுக்கு நீ வாங்குறியோ அதை நிறைவேற்றாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கடையில் நின்றுட்டு சொல்கிறான். வாங்குவோமா, ஆசையாக தான் போனோம், டிவியை பார்த்து அந்த மயக்கிற விளம்பரத்தைலாம் பார்த்துட்டு இதை கண்டிப்பாக நாளைக்கு வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு போகிறோம். அதில் அனுபவப்பட்ட ஒருத்தன் அதனுடைய கேடுகளை சொல்லும் பொழுது அப்படின்னா நம்ம வெளிப்பகட்டில் மயங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடுறோமா இல்லையா? இது நார்மல். நான் ஆசைப்பட்டுட்டேன்ல, அது கிழிஞ்சா எனக்கு என்ன, அது நாசமாக போனால் எனக்கு என்ன, அது அழுக்கு போக அந்த சோப்பு வாங்கி அழுக்கு துவைக்காட்ட அழுக்கு போகாட்டி எனக்கு என்ன, வாங்குற பேனா எழுதாட்டி எனக்கு என்ன, வாங்கத்தான் செய்வேன், அதான் எனக்கு வேணும். இதான் மெண்டலு. மெண்டலுக்கு அளவுகள் என்ன, மனநோய்க்கு அளவுகள் என்னன்னு கேட்டால் அனுபவப்பட்டவன் பார்த்தவன் கொண்டவன்லாம் சொல்கிறான், இது சரிப்பட்டு வராதுப்பா, இந்த மாப்பிள்ளை பையன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, உனக்கு தெரியாது, அந்த வயசு கோளாறில் சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லும் பொழுது என்ன செய்கிறான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். தாய் வேணாம், தந்தை வேணாம், அண்ணன் வேணாம், தம்பி வேணாம், யார் வேணாம், ஊர் வேணாம், உலகம் வேணாம், மார்க்கமும் வேணாம், மதமும் வேணாம், ஒன்றுமே வேணாம் என்கிற அளவுக்கு ஒரு முத்தி எக்ஸ்ட்ரீமாக போனால் இது எப்படி நார்மல்னு இதை எடுத்துக்கொள்வது? இதை எப்படி எந்த ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் கேட்டாலும் இவன் ஒரு நார்மலாக இருக்கான்னு, இதை நார்மல்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லப்ப இதை நார்மல்னு அவன் சொல்லிவிடுவானே. ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு சோத்துலேருந்து ஆடையிலேருந்து எல்லாத்துக்கும் இப்படி நடந்தான்னு சொன்னால் அவனை நீ நார்மல்னு சொல்லுவியா? அப்போ நார்மலுக்கு என்ன அர்த்தம்? நார்மல்னா அந்த அதுக்கு கணக்கு இருக்கிறது, ஆசைப்படலாம், கிடைச்சா வாங்கிக்கணும், இல்லை வேற ஒன்று, அவ்வளோதானே. ஒரு சுகம் தானே அதில் கிடைக்கணும், இது சரியாக வராட்டி வேற ஒன்று.
இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடியது, இதுதான் மனோதத்துவ ரீதியாகவும் சரியானது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு 50 வருஷத்தை எடுத்துக்கிறங்க. இந்த முசீபத்துலாம் இந்த 50 வருஷமாக தான். இந்த முசீபத்துலாம் எது? இந்த காதல் கத்திரிக்காய்ங்கிறலாம் 50 வருஷமாக தான் இதெல்லாம் என்ன இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முந்தின காலங்களில் எல்லாம் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணாங்க? ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை என்பது நடக்காமல் இருந்துச்சா? அதை கல்யாணம் பண்ணி தாய் தந்தையர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு அதுக்கு முந்தி பார்த்தே இருக்க மாட்டான். இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளையை பார்த்தே இருக்காது. இன்னும் சொந்த பந்தங்களில் இருந்தால் பார்த்துருப்பாங்க. குடும்பத்துக்கு வெளியே பொண்ணு எடுத்தாங்கன்னு வைங்க, அதுக்கு முந்தி எந்த விதமான உறவு பழக்கம் எதுவுமே இருக்காது. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் டைவர்ஸ் இல்லாமல், விவாகரத்து பண்ணாமல், பஞ்சாயத்து இல்லாமல் குடும்பங்களை பல லட்சக்கணக்கான வருஷங்களாக நடத்துனாங்களா இல்லையா? பல லட்சக்கணக்கான வருஷங்களாக இப்போ இந்த 50 வருஷமாக மீடியாக்கள் ஊடகங்கள் வந்த பிறகு செய்தாங்களே காட்டுறாங்களே, இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தாங்களே அவங்க நார்மலான மக்கள். அவங்க நினைஞ்சாங்க பார்த்தா சரி இதில் சரி அந்த பொண்ணு வேணாப்பா அப்படின்னா வேற ஒன்று பண்ண வைங்க, கொஞ்சம் பார்க்கலாம், பிடிக்கலாம். பிடிச்ச ஒன்றே ஒன்று உலகத்தில் இருக்குமா? ஒரு மனிதனுக்கு பிடித்த உணவு ஒன்றே ஒன்று தான் இருக்குமா? பிடித்த உடை ஒன்றே ஒன்று தான் இருக்குமா? பிடித்த பேனா ஒன்றே ஒன்று தான் இருக்குமா? பிடித்த விஷயங்கள் லட்சம் இருக்கும். வேண்டுமானால் பிடிக்காத நீ தேர்ந்தெடுக்காத, இந்த ஒன்று தான் பிடிக்குதுன்னு சொல்லுவது என்னது? அதான் எக்ஸ்ட்ரீமுங்கிறது. அதான் அளவுக்கு மீறி போகிறது. இந்த 700 கோடி மக்களில் பாதி பேர் ஆம்பளை பாதி பேர் பொம்பளைன்னு வச்சுக்கிட்டா அப்போ 350 கோடி ஆம்பளையில் இந்த ஒருத்தன் தானே இருக்கிறான். 350 கோடி பொம்பளையில் ஒரே ஒருத்தி தானே. அப்படி நினைப்பது பைத்தியக்காரத்தனமா நார்மலா? இது அது மனநோயா அல்லது இது எதில் சேர்ப்பது? அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஆயிரக்கணக்கான உணவுகளை எல்லாம் படைத்திருக்கிறான். இந்த உணவு இல்லாட்டி உங்களுக்கே எடுத்துக்கிறோமே, சில உணவு ஒரு லிஸ்ட்டை போடுங்க, எதெல்லாம் பிடிக்கும்ண்டு. பிடிக்காத லிஸ்ட்டு போடுங்க. பிடிக்காத விஷயங்கள் ஒரு 50 போடுவீங்க. பிடிச்சது லட்சம் வரும். எழுத ஆரம்பிச்சிட்டுன்னா நோட்டும் கொள்ளாது, பேனாவும் பத்தாது, எழுதிக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் பிடிக்கத்தானே செய்யுது. அப்போ உலகத்தில் பிடித்த உணவுகள் நிறைய இருக்கிறது. பிடித்த ஆடைகள், நீங்கள் சட்டை நேற்று போட்ட மாதிரியா நீங்கள் சட்டை போடுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கலரு, ஒரு நாளைக்கு ஒரு டைப்பு, ஒரு நாளைக்கு ஒரு விதமான ட்ரெஸ்ஸு போடுறீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு சட்டை போடுறீங்க, ஒரு நாளைக்கு ஜிப்பா போடுறீங்க, ஒரு நாள் டிஷர்ட் போடுறீங்க, ஒரு நாளைக்கு பச்சை போடுறீங்க, ஒரு நாளைக்கு மஞ்சள் போடுறீங்க, ஒரு நாளைக்கு வெள்ளை போடுறீங்க, பல மாதிரி பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ இவ்வளோ பிடிக்குதுல உங்களுக்கு? அப்போ ஒரு மனிதனுக்கு பிடிக்கக்கூடியது ஒன்று தான் என்று எப்போ நினைக்கிறானோ, எனக்கு இந்த பச்சை தான் வேணும்னா கிறுக்கான்னு அர்த்தம். விளங்குதா? எனக்கு இட்லியை தவிர உலகத்தில் எதையும் நான் திங்கவே மாட்டேன்னா கிறுக்கவன். அதான் ஒன்று அவள் கிறுக்கன் தானுங்க. நாக்குடைய டேஸ்ட்டுன்னு சொன்னால் இட்லி பிடிச்சிச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு சமமான எல்லா உணவும் உனக்கு பிடிக்கணும். விளங்குதா? சில உணவு பிடிக்கலன்னு தான் கருவாட்டு வாடை பிடிக்காதா, அது தொடர்பான உணவு கழிச்சிக்க. மீன் பிடிக்காதா, அது தொடர்பானது கழிச்சிக்க. கோழி பிடிக்காட்டி அது தொடர்பானது கழிச்சிக்க. மீதி லட்சம் இருக்குமில்ல. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் என்றால், இந்த மாதிரி ஒரு பெண்ணை அப்படி விரும்புகிறது என்பதை பெரிய தியாகம் மாதிரி ஒரு டைப் ஆகிடுறானுவோ. ஆம்பளையும் பொம்பளையும் என்ன ஆகிடுறாங்கன்னா, ஒருத்தர் விரும்பின உடனே அவன் என்ன செய்யறான்? இயல்பான நிலைமை கிற்கன ஆகுறது நீங்கள் பார்க்கவும் செய்யலாம். எப்படி பார்க்கலாம்? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவன் இப்படி கண்டவன் செய்கிறது, அவங்கள ஈர்க்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு சேட்டையும் பண்ணுவான். அவ்வளவு கிறுக்குத்தனம் என்ன செய்வான்? ஒரு டைப்பாக இருக்கு, எப்பவுமே நடக்க மாட்டான். அந்த பொம்பளை வருதுன்னு சொன்னால், அந்த ஆம்பளை வருதுன்னு சொன்னால், அப்போ என்ன செய்யற? ஒரு டைப்பா அந்த நடையில் ஒரு டைப்பாக நடக்கிறது, சட்டை ஒரு டைப்பாக போடுவான், தலை ஒரு மாதிரி சிலிப்பி விட்டுக்கிறது, இப்படி எல்லாமே என்ன இருக்கு? கண்ணாடிக்கு முன்னாடி 75 தடவை ஒரு தடவை முகத்தை பார். பொம்பளை தான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுருப்பா. ஆம்பளை என்னத்துக்கு பார்க்குற? இவன் ஒரு டெய்லி கண்ணாடி பார்க்காட்டா கூட ஒன்றும் இல்லை ஆம்பளைக்கலாம். வழங்குதா? இவன் என்ன செய்வான்? 50 தடவை கண்ணாடி பார்ப்பான் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி மேட்ரு வந்த பிறகு என்ன செய்யும்? மற்றவன்லாம் சாதாரணமாக இருப்பானுவோம். ஒரு நாளைக்கு 50 தடவை கண்ணாடி பார்த்தா மெண்டல் தானே அது? ஒரு தடவை பாரு, 2 தடவை பாரு, ஒரு தூங்கி எந்திரிச்சவொன்னே பாரு, ஓகே. ஒரு வெளியே போகும்போது பாரு, ஓகே. பாக்கெட்டில் எடுத்துறது இப்படி பார்த்தா இது என்னங்கிற இப்படியானது இருக்க நீ பார்க்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கண்ணாடி எடுத்து பார்த்தானே நீங்கள் விளைவிக்கலாம், என்னமோ ஒரு கோளாறு இருக்குது, இவன் எதையோ ஒரு லைக் பண்ணுறான்னு என்ன செய்யணும்? அதெல்லாம் அறிகுறிகள். இதை வச்சு விளங்கி கொள்கிறோம். அப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டால், விரும்பலாம். ஒரு ஆணை ஒரு பெண்ணை விரும்புதல் என்பது அன்றிலிருந்து இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த மனநோயான காதலை தான் நான் இல்லைங்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கமா இல்லையா? உம்மு சுலைம் அவங்கள அபூ தல்ஹாங்கிறவர் பக்கத்து வீட்டுக்காரரு, அவர் என்ன செய்கிறார்? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதில் விடோவாக வேறு இருக்கிறாங்க. உம்மு சுலைம் அவர்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கணவரை இழந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகனையும் பெற்று பிள்ளைக்கு தாயும் பிள்ளையுமா இருக்கும் பொழுது தான்
அவர் வந்து என்ன செய்கிறாரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறங்கும் போது நீ முஸ்லீமா இல்லை, நான் முஸ்லீமா இருக்கிறேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயானால் அதை நான் மகராக ஏற்றுக்கொண்டு அப்படி லிமிட்டாக காண்றான் பாருங்க. இஸ்லாத்தை எதுட்டா வா இல்லாட்டி போயிட்டாரு. இதுதான் நார்மல். நார்மல் என்ன அர்த்தம், இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ எனக்கு பிரச்சனை இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கல இது பெரிய மேட்டில் வேற ஆள் கட்டிட்டு போகிறேன், நீ தானே எனக்கு வேற ஆள். அப்போ எப்படி பார்க்குறாங்க, இதுவும் காதல் தான், இதுவும் விருப்பம் தான், இதுவும் அன்பு தான், இதுவும் ஒரு விதமான ஒரு ஆண் பெண்ணுக்குரிய ஈர்ப்பு தான். ஆனால் இந்த ஈர்ப்புகளுக்கு வந்து ஒரு எல்லை வச்சிருந்தாங்களா இல்லையா, இந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் வா, இல்லாட்டி போய்கிட்டே இரு, இந்த மாதிரி இருப்பார்களே. ஆனால் அப்ப என்ன நினைக்கல, இதுதான் இவர் தான் இவ தான், இதுதான் தப்பு, இவன் தான் இவ தான் நினைச்சாலேயே அது மனநோய், அது கிறுக்கு என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு விலைக்கு. தோல்வி இரண்டாவது, இப்படி யாரையும் நேசிக்காதீங்க. ஒரு ஆணை நேசிச்சாலும் நண்பரை நேசிச்சாலும் நண்பியை நேசிச்சாலும் சரி, தாய் புள்ளண்டு அல்லாம ஏற்படுத்தின உறவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதை நேசிக்கலாம், அது நம்ம உண்டாக்கணும். நம்மளை ஒரு ஆள் வாப்பான்னு ஆக்கிக்கிட்டோம், நம்மளை ஒரு ஆள் அம்மான்னு சொல்லிக்கிட்டோம். அது வந்து ஒன்னோட ஒன்று இரண்டரை கலந்து அல்லாஹ் உருவாக்கின உறவுகள் இருக்கு பாருங்க. அது வந்து எவ்வளோ வேண்டாலும் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் நேசிக்கலாம். தாயை வந்து தாயை எவ்வளோ வேண்டாலும் நேசிக்கலாம், தந்தையை நேசிக்கலாம், தந்தை பிள்ளையை நேசிக்கலாங்கிறது அது இயல்பாக உள்ளது. இது அல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணை விரும்புறதுல இந்த ஒரு தேவையை தவிர என்ன இருக்குது, அன்புக்காக நேசிக்கிறோம், ஃப்ரெண்டாக பழகுறோம்னு சும்மா சொல்லுவாங்க. ஏன் ஒரு கிளவியோட பழகுவேன் பழகுறானா, அன்புக்காகன்னு சொன்னால் அது ஏன் அந்த மாதிரி வயசாக இருக்கணும், அந்த மாதிரி அழகாக இருக்கணும், எடுப்பாக இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும். அப்போ சும்மா நடிக்கிறது, பொய்யா என்ன செய்கிறது. இப்போ அது நாங்கள் அன்புக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்போம், பேச்சு துணையாக இருப்போம்னு சொல்வதாக இருந்தால் ஒரு 55-60 வயசு கிளவியோட பழகிட்டு இருக்கலாம் தானே, பேச்சு துணை தானே, நல்ல அனுபவமாக நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்கல்ல, பொதுவான விஷயத்தை சொல்லித்தர்றேன். அப்போ இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த காதல்ங்கிறது வந்து அவ்வளவுமே நம்மளை ஏமாத்துறாங்க. அது நல்லது மாதிரி அதுக்கு ஒரு தினத்தை வேற வச்சு காதலர் தினம்னு சொல்லி என்ன செய்கிறது, அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கட்டி அதுக்கு பரிசு கொடுக்கணும் போகணுங்கிற மாதிரி ஆக்கி அன்னைக்குன்னு இப்போ வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் இல்லையா. அதுக்காண்டி வர்த்தகர்கள்லேருந்து எல்லாமே வர்த்தகம் தான், எல்லாம் வர்த்தக நோக்கத்தில் உள்ள இப்படி கிரிக்கெட் மாதிரி விளையாட்டை வச்சுக்கிட்டு நம்மளை சம்பாதிக்கிறானோ அதே மாதிரி இந்த காதல்ங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இப்போ பொழப்பு போடுது. அதிகமான குழப்பத்தில் ஓடுது. இந்த காதலுங்கிற கான்செப்டில் தான் அதிகமான பேருக்கு பிழைப்பு ஓடுகிறது. அதனால இந்த மாதிரி செய்கிறார்களே தவிர, அதனால இது இப்படி நினைச்சா ஏன் நீங்கள் தோல்வி நினைக்கிறீங்க, இதுதான் யதார்த்தம் நினச்சிக்கிட்டீங்களா. நேசிப்போம், நேசிக்கிறீங்க, ஒன்று ஒரு முஸ்லீம் இல்லை, ஒத்து போமா, ஒத்து போகாது. அப்படி நீ இஸ்லாத்துக்கு வர்றியா, குடும்பத்தில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு சொல்லு, ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா போயிட்டே இருப்பா வேலையை பார்த்துட்டு அப்படின்ற வேண்டியதை முடிஞ்சு வச்சுருக்காத. ஒரு சிம்பிள் மேட்ரு தானேங்க. குடிகாரனாக இருக்கிறான், லவ் பண்ணுறேங்கிறா, நீ குடியாரனால விட்டுருணும், இதோட விட்டா நான் குடும்பத்தில் சொல்லி பேச அந்த மாதிரி பேசிக்கலாம். ஒருத்தர் நேசிக்கும் பொழுது எப்படி உம்மு சுலைம் அவர்கள் ரசூல்லா காலத்திலேயே இந்த மாதிரி ஒருத்தர் விரும்பும் பொழுது ஒரு பதிலை சொன்னார்களோ அந்த மாதிரி வரம்புக்குள்ளே நின்றே ஒரு பதிலை சொல்லக்கூடியவர்களாக ஆணும் பெண் இருந்தார்களே, ஆனால் அவங்க வந்து சராசரியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இவங்க அதை தாண்டி விட்டார்கள் என்று சொன்னால், சராசரிக்கு அப்பால போய் விட்டார்கள் என்று சொன்னால் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறான், லைலாண்டு ஒருத்தி இருந்த ஒரு பொம்பளை. சங்க இலக்கியத்தில் காதலுக்கு உதாரணம் என்ன, லைலா மஜ்னூன் தான். லைலாவை மஜ்னூனையும் சொல்லுவாங்க. லைலாண்டா என்ன, அந்த பொம்பளைக்கு பேர். மஜ்னூனுக்கு என்ன அர்த்தம், லூசுன்னு அர்த்தம். மஜ்னூன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், உமா சாஹிபுக்கு மஜ்னூன், நபி அவர்கள் மஜ்னூன் கிடையாது எல்லாம் மறக்கணும், மஜ்னூன்னு சொன்னாங்க இவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க இறைவன்கிட்ட செய்தி வருதுன்னு சொல்லும் பொழுது அந்த எதிரிகள் பண்ண விமர்சனம் என்ன, மஜ்னூன்னு சொன்னாங்க. அப்போ இவனுடைய பேர் மஜ்னூன் கிடையாதுங்க, இவனுக்கு ஒரு பேர் இலக்கியத்தில் உண்டு, எனக்கு மறந்து போச்சு. ஆனால் இவன் அந்த பொம்பளைக்காக வேண்டி இருந்தனால இவனுக்கு பேர் மஜ்னூன்னு வச்சிருக்கான் பாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த காதல்ண்டாலேயே கிற்கணத்தான் ஆயிடுவாங்கிறதுக்காக வேண்டி பேரை எப்படி வச்சிருக்கான். லைலாவை காதலிச்சான், அவன் என்னவாயிட்டான், மஜ்னூன் ஆகிவிட்டான், கிற்கனாகும், ஒரிஜினல் கிற்கன் ஆகிட்டாங்கிறான். மேலோட்டமான மனநோயாளி இல்லை, பேரை மறந்து போய் கிற்கன் அலைஞ்சான, அதுவே அவனுடைய பேராயிடுச்சு. அவன் அப்பம் பாட்டம் வச்ச பேர் இதாக இருக்காது, ஏதோ ஒரு பேர் இருக்கிறது. அப்போ இந்த லைலாவை காதலிச்ச காரணத்தினால அவன் மஜ்னூன் ஆகிட்டான்னா, நீங்கள் எல்லாரும் மஜ்னூன் தானே மாதிரி போனீங்கன்னா, அவன் என்ன செய்வான், எந்த அளவுக்கு அவன் மஜ்னூன் ஆகிட்டான்னு சொன்னால், ஒரே லைலா, வேற ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. மயிலை கண்டால் லைலா, மரத்தை கண்டால் லைலா, பாட்டை படிக்குவான். மயிலை கண்டா லைலா போறா, மயிலில் அவர் லைலா பார்க்கறது. மரத்தை கண்டால் லைலா, குயிலை கண்டால் லைலாவான், அதன் குரலை கேட்டால் லைலான்னு என்ன செய்யறான், பாட்டில் படிக்கிறான். அப்போ இவனுக்கு எதை பார்த்தாலும் லைலால. இன்னும் லைலாவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, கருப்பின்னு அர்த்தம். லைலத்துல் கத்ருங்கிறீங்கல்ல இரவு,
லைலத்துனா இரவு, லைலாண்டா இரவுன்ற அர்த்தம். இரவுனா கருப்பா இருக்கிறதுக்கு அடையாளமா லைலாமா. அவ கருப்பியா தான் இருப்பானாம். அந்த கருப்பி மேல இவனுக்கு ஆசை வந்து இவன் என்ன ஆயிட்டான், எதை பார்த்தாலும் அதுல வந்து அவளை பார்க்கறதான். மயிலா பார்த்தா நீ நார்மலு, மயில போய் லைலாவை பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தானே. மானா பாரு, கழுதையா பாரு, குதிரையா பாரு, பொம்பளையா பாரு. அதை தாண்டி எதுக்கு நீ பார்க்குற, வேற ஒன்றா எதுக்கு பார்க்குற? அப்போ இவர்கள்லாம் என்ன செய்வாங்க, வேற ஒன்றாக பார்க்குற காரணத்தினால தான் இது வருகிறது. இதெல்லாம் இந்த மீடியாக்களுடைய நம்ம மூளையை செலவை செய்கிற காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தானே தவிர, வெளியில் நின்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், இப்போ என்ன இப்போ காதல்னு வச்சு என்ன செய்ய, எனக்கு இதான் வேணும், இவன் தான் வேணும்னு சொன்னீங்களே, இப்படி திருமணமானதுக்கு பிறகு என்ன நடப்பு என்ன, இதெல்லாம் அந்த இளமையுடைய ஒரு கோளாறு. இளமையில் அந்த கோளாறுன்னு கூட சொல்லலை, இந்த கோளாறு அன்னைக்கெல்லாம் இருக்கலை. இவங்க உண்டாக்குனது செயற்கையான முறையில் இந்த மாதிரி மீடியாக்களை ஒரு புனிதமானது, காதல் புனிதம்ங்கிறான். இதை போய் என்ன செய்யறான், கிறுக்கன ஒரு புனிதமா. அப்போ புனிதமானது அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாடல்கள்லாம் போட்டு விட்டு அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்தோம். நமக்கு என்னவாகுதுன்னு கேட்டால், அது நம்மளை காதலிக்காட்டி நம்ம ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. காதலிச்சா ஒரு மாதிரியா பார்க்கணுமே நினைக்கிறான். எல்லாரும் நம்ம மட்டும் காதலிக்க நம்மளோட டைப்பாக சேர்த்துருவாங்களோ இப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் வந்து நிர்வாணமாக இருக்கிற ஊரில் நம்ம மட்டும் என்ன செய்ய கோமணம் கட்டிட்டு போக முடியுமா? எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறான், நம்மளும் நிர்வாணமாக போனால் தான் அந்த ஊரில் மரியாதை. நம்ம மட்டும் ஒரு டவுசரை போட்டு கொண்டாந்து வைங்க, நம்மளுக்கு இருக்குன்னு பார்ப்பான். இங்கே பாரு டவுசர் போட்டு போனான், அவன் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறான். எல்லாரும் நிர்வாணமாக இருக்கிற ஊரில் வந்து நிர்வாணமாக போனால் அவன் நார்மலாக, அவன் டவுசர் போட்டு போனால் அவன் பரவாயில்லைன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டான். ஏன் அவனை மாதிரி இவன் இல்லையில, இவனுக்கு இருக்கேன்றாங்க. இப்படியான ஒரு தோற்றத்தை உலகத்தில் உண்டாக்குன காரணத்தினால தான் இவன் என்ன செய்யறான், மாயையில் வீழ்ந்து மூழ்கி இருக்கிற காட்சியை பார்க்கணும். இது ஒரு முதல்ல மனநோயின்னு விளங்கிக்கிறங்க. ரெண்டாவது வந்து ஒரு மனிதன் மனநோயாளி என்பதற்குரிய சில அறிகுறி என்னன்னு கேட்டால், அவன் இயல்பாக செய்ய வேண்டிய கடமைகள் அந்த பொறுப்புகளை எல்லாம் எப்போ மறந்து விடுகிறானோ, புறக்கணித்து விடுகிறானோ, அது வந்து மனநோய்க்கு ஒரு அறிகுறி. இது வந்து நேற்று வரைக்கும் நல்லா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவான், ஒரு அந்த பொம்பளை பிள்ளை வாங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் முட்டை தான். அப்போ என்ன நீங்கள் இப்போ என்ன விளங்குது, ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது எந்த அளவுக்கு மூழ்கி விட்டான் என்று சொன்னால், மற்ற எதையும் நான் பார்க்க மாட்டேன், படிப்பு எனக்கு வேணாம், மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லை, தாய் வேணாம், தந்தை வேணாம், ஒன்று வேணாம், இவன் தான் வேணும், இவன் தான் வேணும்னு ஒரு முத்தி போகக்கூடிய நேரத்தில் அவனால் படிக்க முடிகிறதா, வேலை பார்க்க முடிகிறதா, ஒரு வேலையில் ஒழுங்கு அட்டன் பண்ண முடிகிறதா? அப்போ எந்த ஒரு கடமைகள்லாம் அவன் செய்ய வேண்டும், அவனுக்கு உலகத்துக்கு செய்கிற கடமையை விட்டுருங்க, அவனுக்கே செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கா இல்லையா? தூங்கவே மாட்டானே. ஏன் இப்போ தூங்காமல் படுத்துக்கிட்டு நிச்சயம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். பல நாட்கள் தூங்க மாட்டான், கிறுக்கதான் தூங்க மாட்டான், தூக்கத்துக்கு மருந்தெல்லாம் கொடுப்போம், இவனும் தூங்குவது கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல விளைவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மனநோய் சம்பந்தமாக நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதை படித்து பார்த்தீங்கன்னா மனநோயுடைய அறிகுறிகள்னு போட்டிருப்பாங்க. அதில் ஒரு 75 அறிகுறி இவனுக்கு இருக்கும். யாருக்கு இருக்கு, மனநோய்க்கு அறிகுறின்னு போட்டிருப்பான் பாருங்களேன். அதில் 75% அறிகுறிகள் வந்து இந்த காதலுங்கிறவன்ட்ட பார்த்தீங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அப்போ என்ன நம்ம உலகனே, இது தேவையில்லை, இது என்னடா ஒரு ஆணும் பெண்ணு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, இதுதான் மேட்ரு. இதுக்காக வேண்டி என்ன, அவன் இல்லாட்டி அவன் இல்லாட்டி இவன் இல்லாட்டி அவன் போக வேண்டியதானே. ஒரு முறையாக கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கு பிறகு அப்பா மாட்டம் வாழாமையாக இருந்தாங்க, சரி இப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்களே, என்ன ஆகுது, நம்ம ஜமாத்தில் எத்தனை பேர் மதம் விட்டு வந்து பல மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்க, வந்து பெற்றோரையெல்லாம் பகைச்சிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முந்தி ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் வந்து ஒரு முஸ்லீம் பையனோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆஃபீஸில். பெற்றோரெல்லாம் கூப்பிட்டு சொல்லி, அந்த பெற்றோரெல்லாம் அழுது ஒப்பாரி வச்சு, இந்த பொண்ணு அதெல்லாம் முடியாது, நான் இவனோட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நினைஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாம் பெற்றோர்லாம் என்ன தொலைஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா 1 மாதம் கூட ஆகலை, அந்த பொம்பளை வருது, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஏன் டைவர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு சும்மா காதல்னு சொன்னாங்க, விரும்பிட்டேன், ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறான். என்ன விஷயம், எதுக்காக வேண்டிய காதலித்தார்களோ அது ஒன்றுமே இல்லை, இவன் ஒரு பொண்ணையா இவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு டைவர்ஸ் கேட்குற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது ஒரு உதாரணத்துக்கு. இப்படி இது மாதிரியான சம்பவங்கள் ஏராளமாக, அதாவது பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த திருமணங்கள்லையும், அல்லது நம்மளை விரும்பியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா அந்த நெறிமுறைக்கு உட்பட்டு, இதுதான் கண்டிஷன், இதுக்கு ஒத்துக்கிட்டாவா இல்லாட்டி போயிட்டேரி, நீ என்னென்ன கண்டிஷன் இருக்கானு, நீ தான் எனக்கு தேவைன்னு கிடையாது, எத்தனை இருக்கிறது, நீ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற, ஓகேண்டா வா,
நீ ஒத்துக்கலன்னா போ வேற ஆளை கட்டிக்கிறேன் அந்த அளவில் இருக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்தாலும் ஒரு பெண்ணை ஒரு ஆணை நேசித்தாலும் அதுக்காக வேண்டி அடிமையாயிடக்கூடாது. என்ன சொன்னாலும் தலையாட்டுவது, உங்கள் அம்மாவுடைய தலையை வெட்டிக்கிட்டு வேணாலும் வெட்டிட்டு வந்துடுவான். அந்த காதல் போதை முத்தி போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்வான், நான் உன்னை கல்யாணம் பண்ணுறான்னா உங்கள் அம்மாவை கழுத்து எடுத்து கொள்ளு செய்கிறான். கள்ள காதலுக்கு பண்ணுறானே, கள்ள காதலுக்கு ஆம்பளையும் பண்ணுறான் பொம்பளையும் பண்ணுறான், பார்க்குறோமா இல்லையா, பேப்பரில் பார்க்குறோமா இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒன்றை இந்த மாதிரி விரும்பி விடும் பொழுது, அளவுக்கு அதிகமாக விரும்பி விடும் பொழுது அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது நிலைமை இருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பொய். அடுத்ததாக இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் குறிப்பாக நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் நம்ம குடும்பவியல்ங்கிற தொடர்லையும் இதை பற்றி ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். பெண்களுக்கு என்று ஒரு சுபாவம் இருக்கிறது. இதை எந்த ஒரு பெற்றோர்களும் கவனித்துக் கொள்வதே கிடையாது, கவனத்தில் கொள்வது கிடையாது. ஏன்னா இவங்களும் பெண்கள் அவங்களும் அந்த மாதிரி பருவத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாசத்தில் அதை மறந்து விடுகிறார்கள். அது என்ன பெண்களுடைய இயல்பு என்று சொன்னால், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள என்ன செய்வாங்க, அம்மாவெல்லாம் திட்டுவாங்க. வீட்டில் இருந்தால் அம்மா திட்டுவாங்க, அக்காக்காரங்க திட்டுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, அதை வெடி போடி அடிச்சிட்டுன்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருப்பாங்களா. இப்படியே இருந்து பழக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் என்ன செய்வான், உன்னை மாதிரி உண்டா, நிலவு மாதிரி இருக்கிற, அப்படியாக்கு இப்படியாக்குமானா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த பொம்பளை இந்த திட்டுனாங்க அம்மாவெல்லாம், நம்மளை ஒருத்தன் என்ன செய்கிறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், ஆகாங்கிறான் ஓகங்கிறான் புகழ்கிறான் அப்படின்னு நினச்ச உடனே அவங்க அப்படி என்ன செஞ்சிடறாங்க, அவனுக்கு பின்னாடி ஓடுற ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டார்களே. ஆனால் அதுக்காக வேண்டி எந்த ஒரு தியாகத்தையும் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி தாய் தந்தையெல்லாம் வைக்க மாட்டாங்கல்ல, தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க. சில பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளை அடிக்க கூட செய்வாங்க. இந்த மாதிரியே வீட்டுக்குள்ளே இருந்து பழகி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஆம்பளை என்ன செய்கிறான், அவன் இந்த மாதிரி அவங்கள கவரக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்று இன்னும் தான் கவர்ன்னு சொல்ல இயலாது. அது ஆச்சரியமாகலாம் இருக்கும். குரங்கு மாதிரி இருப்பான். அவனை ரதி மாதிரி ஒருத்தர் என்ன செய்வா, கூட்டிகிட்டு வருவா, நான் இவரை லவ் பண்ணுறேன்பா. இவனை பார்த்தா இவனுக்கு பொண்ணை இவனும் கொடுக்க மாட்டானே அப்படிலாம் தெரியும். அது என்ன காரணம்னு கேட்டால், இன்னது தான் கவர்னு கிடையாது, விளங்குதா. நல்ல பாட்டு படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடும். நல்ல பாட்டு தான் படிப்பேன், வேற என்ன ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை நடத்துகிற பாட்டா, குடும்பம் நடத்துவதாக இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கை நடத்தணும், சம்பாதிக்கணும், சோறு போடணும், பேக்ரவுண்டு இருக்கணும், பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கணும், அப்படி எத்தனையோ விஷயங்கள் அடங்கினது ஒரு குடும்ப பொறுப்பு என்பது. இப்போ என்ன செய்வா, அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் ஆடினா உடனே லவ். நல்லா பாட்டு படிப்பார், உடனே லவ். நல்லா கிரிக்கெட்டில் சிக்ஸராக அடிப்பார், அதனால் என்ன சிக்ஸர் அடித்தா சோறு போட்டுருவானா, அதனால் குடும்ப வாழ்க்கை தகுதி ஆயிடுவானா. எதெல்லாம் விரும்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமான ஒன்றை செய்துட்டாங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்கிற ஒரு டைப்பாக முடிய வச்சுட்டு இருக்கான்னு வைங்க, அவர் முடி நல்லா இருக்குது அதுக்காண்டி என்ன முடி நல்லா இருக்குங்கிறக்காண்டி ஒருத்தர் என்ன செய்கிறா, அவன் தான் வேணுங்கிறான். என்னமானு கேட்டால் முடி நல்லா இருந்துச்சு, இப்படின்னு முடி நல்லா இருந்துச்சு, கண் நல்லா இருந்துச்சுன்னு இப்படியே ஒரு உட்படாத காரணங்களை எல்லாம் சொல்லி ஏமாறக்கூடிய தன்மை பெண்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் என்னதான் நினச்சாலும் சரி, என் புள்ள மார்க்கத்தில் பேணுதலாக இருக்கும், என் புள்ள 5 வேளை தொழுவும், என் புள்ள தகஜத்தெல்லாம் விடாது, என் புள்ள குரானை ஓதிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி புள்ள தான் ஓடி போயிடும். ஏன் தெரியுமா, அது என்னதான் இருந்தாலும் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் முதல் இடம்ங்கிறத காலியாக வச்சுருப்பாங்க. அல்லாஹ்லாம் அவங்களுக்கு முதலிடம் கிடையாது, மார்க்கமெல்லாம் முதலிடம் கிடையாது. ஒரு ஆம்பளை தான் முதலிடம் அவங்களுக்கு. அந்த ஆம்பளை காதல் மூலமாக வந்தாலும் அவன் தான் முதலிடம். முறையாக பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் முதலிடம் ஆயிடுறானா இல்லையா. ஒரு பொம்பளையே பெற்றோரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இவங்க தான் அழுதுகிட்டு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பூந்த வீட்டுக்கு போயிடுச்சே, என் பிள்ளை போயிடுச்சே, இப்படி உட்காந்து அழுவிக்கிட்டு உமா வாப்பா அழுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஏதாவது அழுவுதா, அங்கே போய்கிட்டு அதான் வாழ்க்கைண்டு ஆகி அப்படியே அங்கே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அப்படியே போயிடும். ரொம்ப கொடுமைகள் நடக்கிற 1-2 இடங்களில் வேண்டுமானால் அந்த கொடுமையின் காரணமாக அப்படி இருப்பார்களே தவிர இவங்களுக்கு தாய் பெருசாக தெரியாது, தகப்பன் பெருசாக தெரியாது. இன்னொரு வீட்டில் போய் செட்டில் ஆகிடுதுங்க. அப்படியே இந்த பெண்களுடைய தன்மை என்னன்னு கேட்டால், இன்னொரு ஆம்பளை வீட்டுக்கு போய் அவன் தான் எல்லாம் என்ன செய்கிறது, காதல்ங்கிற தேவையில்லை, கல்யாணம் பண்ணி வச்சா கூட, முறையாக பெற்றோர்கள் பண்ணி வச்சா கூட பெண்கள்கிட்ட இந்த ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ நம்ம என்ன வழங்கணும், கல்யாணம் பண்ணி வைத்தால் எப்படி அந்த புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாளோ, கல்யாணம் பண்ண பிறகு வாப்பாட்டை வந்துக்கிட்டு எனக்கு இதை கூட புருஷனுக்காக கொடுன்னு கேட்குறான், சண்டை பிடிக்கிறான். இல்லைன்னு தெரிஞ்சு கூட வாங்கக்கூடிய மகள்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன், புருஷன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஆகிடுது. அப்படியான ஒரு பெண்களாக இருக்கும் பொழுது நீங்கள் முறையாக அந்த புருஷனை அமைத்து கொடுக்கணுமே தவிர
அதை தாமதப்படுத்தினாலோ வேறு விதமாக அவங்க ஒருத்தனை வந்து அவங்களாகவே இவன் தான் நமக்கு புருஷனாக வரணும்னு தேர்ந்தெடுத்து கொண்டாலோ அவங்க அதனால தாய் வேணா தகப்ப வேணாங்கிறாங்க. எத்தனை இந்த மாதிரி மேட்டர்கள் வருது. நம்ம தனியாக அந்த பொண்ணையும் அவங்களுடைய பெற்றோர்களையும் பேச விடுகிறோம். அவங்க கெஞ்சுறாங்க, காலை வேண்டாலும் பிடிக்கிறோமா, வந்துருமா வேணாமா என்றெல்லாம் சொல்கிறாங்க. அது போனால் இவரோட தான் இருப்பேன், ஏன்னா என்ன வேணாலும் இவரோட தான் இருப்பேன், புள்ள உறவு இல்லைன்னு எழுதி வேணாலும் தர்றேன், சொத்து வேணாலும் எழுதி கூட தந்துடுறேன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு போகக்கூடிய காட்சி என்ன செய்கிறோம். பல சம்பவங்கள் நம்ம தலைமையகத்திலே வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும், நம்ம பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக கண்கொத்தி பாம்பாக வளர்க்க வேண்டும். அந்த பருவம் வந்து ஒன்றும் புரியாத ஒரு பருவம். எவனாவது ஒருத்தன் ஈர்த்துட்டான்னு சொன்னால் அவ்வளவுதான். அப்போ ஈர்க்கிற நல்லவனாக ஈர்த்துட்டா பிரச்சனை இருக்காது, ஈர்க்கிற சைத்தானாக இருந்தால் செய்யும் அவ்வளவுதான். அங்கேருந்து ஓடி போகிறது, தாயந்து விட்டு ஓடி போகிறது, ஜாமான் எடுத்துட்டு ஓடி போயிடுறது, அதுக்கப்புறம் போய் ஊரை சுற்றிட்டு கடைசியில் தெருவில் விட்டு ஓடி போயிடுவான், அப்புறம் அழுதுகிட்டே வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்குது, தற்கொலை செஞ்சுக்கிறது, இப்படி பலவிதமான ப்ராப்ளங்கள் வந்து பெண்களுக்கு தான் ஏற்படுகிறது. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ அதிகமான ஆண்களுடைய தன்மை பெண்களுடைய தன்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. மோகம்ங்கிற 30 நாளைக்கு ஒரு டைப்பாக இருப்பானா, ஒரு 60 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகி ஒரு மாதிரியாக இருப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், நார்மலுக்கு வந்துடுவான். 60 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புது மாப்பிள்ளை கெத்தெல்லாம் இறங்கி போயிருமா, அப்போ சராசரியாக வந்துடுவான். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன அவன் நினைக்குவான், ஆம்பளை மனசு என்ன நினைக்கும்னு கேட்டால், இதுக்கு போட்டு தேவையில்லாமல் சுமந்துக்கிட்டு இருக்கணும், இது தேவைதான அந்த வாழ்க்கை என்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருவான். விட்டுட்டு அவன் என்ன செய்வோம், எங்கடா ஓடி போயிடுவோம், வேறு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும் பொழுது அதை செய்ய மாட்டாங்கிறான். ஏன் தெரியுமா, சமூகத்துக்கு பயந்துக்கிட்டு. ஏனால் அப்படி இருக்கிறான், சமூகத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு கொண்டு விடுவாங்க, நம்ம வேற ஏதாவது பண்ணோண்டு வை, 60 நாளைக்கு ஒரு ஆளை மாற்றிட்டு வை, நடக்கிற விஷயம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் குடும்பம் ஊர் ஜமாத் அவன்லாம் சேர்ந்துட்டு என்ன செய்வாங்க, நம்மளை டின் கட்டிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு தான் அதிகமான பேர் மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா விளங்கிக்கிறங்க, மனைவியோடு அதிகமான பேர் வாழ்வது விரும்பி வாழ்வதுங்கிறது ஒரு குறைவு. விருப்பம் இல்லாமலும் வாழ்கிறான், அதுலேயே வழக்கட்டாயமாக இருக்கிறான்னு சொன்னால் எதுக்காக வேண்டி இருக்கிறான், சமூகம் வந்து நம்மளை வந்து விடாது, சமூகம் நம்மளை தட்டி கேட்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவளுடைய வாழ்க்கை. பொம்பளை அப்படி இருக்க மாட்டா, இவன் தான் வேணும் அடித்தாலும் நீ தான் வேணுங்கிறா, அப்படி ஒரு டைப் அவள் இருக்கிறா அதிகமான பெண்கள். ஆண்களுடைய தன்மை என்னன்னு கேட்டால், அவன் வந்து வண்டு உதாரணம் சொல்லுவாங்க, மலர் விட்டு மலர் தாவி கொண்டே இருப்பான். வண்டு என்ன செய்யும், அந்த மலரில் உட்காரும், அந்த மலர் பிடிக்கணும் இன்னொரு மலருக்கு போகும், அப்புறம் இன்னொரு மலருக்கு போகும். இது இவனுடைய தன்மை. ஆம்பளுடைய தன்மை பிரகாரம் என்ன செய்வான்னு கேட்டால், வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறான் தான் பண்ணுவான். 60 நாளைக்கு பிறகு இந்த மோகம்லாம் தீர்ந்த பிறகு வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறியா, 10 நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறியானா என்ன செய்வான், பண்ணுவான். அந்த மாதிரி தன்மை தான் மனிதனுடைய இயல்புல அதிகமான பேருக்கு இருக்கிறது. ஆனால் ஏன் செய்கிறது இல்லைன்னு கேட்டால், அந்த பெண்ணுடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய குடும்பத்தார், நம்ம குடும்பத்தார், ஊர் ஜமாத்துன்னு ஏதாவது ஒரு நிர்வாக செட்டப் இருக்கும் இல்லையா, அதுக்கு பயந்துக்கிட்டு செய்கிறான். இந்த மாதிரி லவ்னு ஓடி போனேன்னு வை, உனக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. இந்த பொம்பளைக்கு என்ன பாதுகாப்பு, இவளை அடித்தா இவன் கேட்பான், இவளை விட்டுட்டு வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டா இவன் கேட்குறதுன்னு. அப்போ அந்த பாதுகாப்பற்ற நிலையில் பெண்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பெற்றோர்கள் நின்று கல்யாணம் பண்ணி வைங்க, விருப்பத்தையும் பூர்த்தி செய்யுங்க. தப்பானதை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு புரிய வச்சு அவங்கள என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்க. அதே நேரத்தில் அவங்களா கல்யாணம் பண்ணி கொண்டார்களே ஆனால் அது விபச்சாரம் தான் ரசூலுல்லாஹ் எதுக்கு எச்சரிக்கிறாங்க. பெண்கள் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். சமூகத்துக்கு பயந்து கொண்டு தான் கணவன் மனைவியாக பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக பையன் எப்போ நீங்கிறேன், இவன் அப்பனை இவன் கை கழுவிடுவான், அந்த பொண்ணுடைய குடும்பமும் கை கழுவிறேன், என்னோட தொலைஞ்சு போங்கடான்ற, ஜமாத்தில் சேர்க்க மாட்டோம், ஊரில் சேர்க்க மாட்டோன்றாங்க. நல்லா போச்சு, அவளுக்கு தான் கவலையாக இருக்கணும், இவனுக்கு நல்லதாக போச்சுருவான், சேகாட்டி போ, நான் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன், கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் இருப்பேன், அப்படி எங்கேயா வேறு ஊரில் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், இந்த பிள்ளை எங்கேயும் விட்டுட்டு போயிடுவேன். இப்படி போய் விட்டுட்டு போன கேஸுகள் எவ்வளோ தெரியுமா. பெண்களை அழைச்சி காதலுங்கிற பேரில் அழைச்சிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிஜிஸ்டர் வரைக்கும் பண்ணிவிட்டு என்ன செய்வான், அவன் பாட்டு எங்கே இருக்கானே தெரியாது, தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் ஒன்று பார்க்குறோம். அதை தேடுவதற்கான முயற்சிகளையும் பண்ண மாட்டார்கள், பெற்றோர்களும் உறுதுணையாக வரமாட்டார்கள், சமுதாயமும் வராது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருப்பதை பார்க்கும் பொழுது இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். இந்த காதல்ங்கிற முறையில் விரும்புகிறது மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுபோக என்ன செய்கிறான், இந்த காதல்ங்கிற ஒரு நோயில் விழக்கூடிய நேரத்தில் நிறைய தப்புகள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஒரு தப்புக்காக வேண்டி மார்க்கம் தடுத்திருக்கிற பல விஷயங்கள் என்ன அளவுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, பேசிக்கிறலாம், என்ன செய்யலாம்,
தனியாக இல்லாமல் 4 பேரை வைத்து 2 பேருக்கு முன்னாடி என்ன செய்யலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். தனியாக இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா? தனியாக இருக்க அனுமதி இல்லை. யாராக இருந்தாலும் கணவன் மனைவி தான் தனியாக இருக்கலாம். அல்லது இரத்த சம்பந்தமான உறவுகள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட அண்ணன் தங்கச்சி வாப்பா மகள்ங்கிற மாதிரியான உறவினர்கள் தனிமையில் இருக்கலாம். இது இல்லாத மற்ற பேரை ஒரு பெண்ணோட ஒரு ஆண் தனியாக இருப்பானே, ஆனால் இல்லாக்கான சாலிதகும ஷைத்தான், மூணாவதா ஷைத்தான் இருப்பான் அப்படின்ற மார்க்கம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த காதல்ங்கிறவன் என்ன செய்கிறான், இவன் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான், அவன் ஒரு இடத்துக்கு வந்துடுறா, காலேஜுக்கு போகிறேன் கட்டடிச்சு சரி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே என்ன செய்கிறான், 2 பேரும் கட்டடிச்சு ஓடி போயிரு. தனியாக அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது. மெரினாவில் பார்த்தீங்கன்னா வெயில் டிவியில் எடுத்து காட்டுறாங்க, வெயில் மண்டை புழக்கிற வெயிலில் வந்துக்கிட்டு இந்த போர்வை போற்றி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆண் பெண்மை உட்காந்துட்டு பண்ணுற சேட்டையெல்லாம் என்ன செய்கிறான், படத்தை எடுத்து காட்டுறானா. அப்போ எவ்வளவு வெறி பிடிச்சி போய் இளையிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்மளை என்ன செஞ்சிருது, அது கொண்டு போய் விடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதனால் அந்த தனிமையில் இருக்குதல் என்பது, தனிமையாக எதை மூணாவது ஷைத்தான் இருப்பான்னு சொன்னாங்களே, அதை நோக்கி தள்ளப்படும் பொழுது ஒரு இஸ்லாமியன் எப்படி இந்த காதலை ஏற்றுக்கிற முடியும்? இது ஒன்று. அதே மாதிரி தனிமையில் இருக்குதல் என்பது நம்ம செல்ஃபோனில் பேசிக்கிறாங்க இல்லையா, அதுவும் தனிமை தான். தனிமைண்டா எதுக்காண்டி தனிமையில் இருக்கக்கூடாது? இப்போ ஒரு 2 பொம்பளை 2 ஆம்பளை இருக்காங்கன்னு வைங்க, அப்போ நம்ம ஒரு பொம்பளைகிட்ட பேசணும்னா அது லிமிட்டாக பேசுவோம், அளவாக பேசுவோம், பேச வேண்டியதை பேசுவோம், அனுமதிக்கப்பட்டதை பேசுவோம். ஒரு பெண்ணு ஒரு ஆண் மட்டும் இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவோம். அப்போ அது தனிமையாகிடுது. தொலைபேசி என்பது தனிமையா இல்லையா? அவங்க தூரத்தில் இருந்தாலும் அவ தனியாக ஒரு இடத்துல இருக்கா, இவன் தனியாக இருந்தான்னு சொன்னால் அவங்க 2 பேரும் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போது என்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேச முடியுமா இல்லையா? அப்போ தனிமையில் இருப்பதுங்கிறத இந்த ஃபோன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா இல்லையா, செல்ஃபோனுங்கிற மூலமாக. அப்போ இதை காதல்ங்கிற பேரில் என்ன செய்கிறான், இதையும் செய்யக்கூடிய காட்சி. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இதை எந்த காலத்தையும் ஏற்றுக்க முடியாது. இது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவியாக ஷைத்தானோட 3வது வைத்துக்கொண்டு இவன் எப்படி குடும்பம் நடத்த போகிறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதனால தான் இதை பற்றியெல்லாம் மார்க்கம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் பல கண்டிஷன்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ராத்தின், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடும் தனித்து இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் இல்லாக்கான சாலிதகும ஷைத்தான், மூணாவதா ஷைத்தான் இருப்பான். இவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மூணாவது ஷைத்தான் இருப்பான். அப்போ 2 பேர் இருந்தார்களே ஆனால் மூணாவது ஷைத்தான் இருப்பான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அப்போ ஒரு குகையில் போய் அவங்களும் அபூபக்கர் என்ன செய்கிறாங்க, பதுங்கி ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் நெருங்கி வந்துட்டாங்க, பிடிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, நம்ம 2 பேரும் இல்லை, மூணாவது அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாங்க. அப்போ நல்ல தோழமைக்கு மூணாவது யார் இருப்பா, அல்லாஹ் இருப்பான். நல்ல தோழர்கள் 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க 2 பேர் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி 2 ஆண்கள் அல்லது 2 பெண்கள் பேசிக்கொண்டு மார்க்க விஷயமா பேசிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அந்த 2 பேர் இருந்தார்களே ஆனால் அங்கே மூணாவது யார் இருப்பான், அல்லாஹ் இருப்பான். ஒரு ஆணும் பெண்ணும் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனியாக இருப்பார்களே ஆனால் அங்கே கண்டிப்பாக மூணாவதாக என்ன செய்வான், ஷைத்தான் இருக்கத்தான் செய்வான். இந்த தனிமை இந்த காதல்ங்கிற பேரில் இருக்கா இல்லையா? அப்போ மார்க்கத்தையும் இது மனநோயாகவும் இருக்கிறது. அது எப்படி நீ மனைவி என்கிற ஒரு உரிமையை கொடுக்காம, கணவன் என்கிற ஒரு உரிமையை நீ பெறாம எப்படி நீங்கள் தனியாக சுற்றுறது, எப்படி நீங்கள் தனியாக பேசிக்கொள்வது, எப்படி திருமணத்திற்கு பிறகு மனைவி இடத்துல பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் கணவன் இடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் எப்படி நீங்கள் ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியும்? அதை பேசிக்கொள்கிறார், அதான் நடக்கிறது. காதலுங்கிற பேரில் இந்த மாதிரி அந்த சார்ஜ் பண்ணுறதுல தெரியும், இவனுக்கு பிரச்சனை இல்லை, பொம்பளைக்கு பிரச்சனை இல்லை, அவன் சார்ஜ் போட்டு கொடுத்துருவான். என்ன செய்கிறான்னு கேட்டால் பொம்பளை என்ன பண்ணுறாள், ஒன்றா நீங்கள் ஃபோன் தான் வாங்கி கொடுப்பீங்க, ரீசார்ஜ் இவன் பண்ணி விட்டுருவான். உனக்குதா, இவன் ரீசார்ஜ் பண்ணிட்டு இவன் பண்ணிக்கிட்டு இவனுக்கு செலவு அள்ளிக்கிட்டே போகும். பொய்யான காரணத்தை சொல்லி வாப்பாவை ஏமாற்றி இம்மாவை ஏமாற்றி என்ன செய்வான், திருடிட்டு பாக்கெட்டு மணி அதிகமாக தேடிக்கிட்டு போவான். வீட்டிலேருந்து களவு எடுத்துகிட்டு போய் என்ன செய்வான், அவனுக்கு சார்ஜ் பண்ணனே ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்கல்ல. ஜோடி ஆஃபர்னு போட்டாங்கன்னா அந்த செல்ஃபோன் வாங்குறது ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ, ஜோடி ஆஃபர்னு போட்டு விட்ருவாங்களா, அந்த 2 ஃபோனுக்கு மத்தியில் பேசி கொண்டால் ஃப்ரீன்றவுடனே அது மாதிரி 2 வாங்கி கொண்டு கையில் கொடுத்துருவான். இது விடிய பேசலாம். அப்போ இதெல்லாம் ஒரு நோயா இல்லையா? மார்க்கத்துக்கு உகந்த ஒரு செயலா இதெல்லாம்? அப்போ மார்க்க ரீதியாக பார்த்தாலும் இது இந்த மாதிரி காதல்ங்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்போ ஏன் தோல்வின்னு உனக்கு வருது? இப்படி ஒரு கான்செப்டே இல்லைன்னா தோல்வி மேட்ரு எங்கே இருக்குன்னு அதை வேணாம்னு அடிப்படையே வேணாம்னு சொல்கிறோம். அப்போ தோல்விங்கிற பேச்சே வர்றது காரணம் என்னன்னு கேட்டால், அவன் எப்போ காதலில் விடுகிறான்னு அப்போயே தோத்துட்டான். இந்த காதலில் மார்க்கம் அனுமதிக்கிற முறையில் ஒருத்தர் விரும்பி உம்மாட போய் சொல்லி பாப்பாட்ட சொல்லி நான் அவளை விரும்புகிறேன்,
நான் இவரை விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணி தாங்கன்னு கேட்குறது அது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம், அந்த அளவோடு நிறுத்தி கொள்வது. அதை தாண்டி போனோம்னு சொன்னால் அது என்னவாகிறது? அதுவே மனநோயாக இருக்கும் பொழுது அப்புறமேலு தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. இது திருமதியில் 2091 ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணுறாங்க, மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அலர் அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பிறகு நான் விட்டு செல்கிற ஃபித்னாக்களிலேயே குழப்பங்களிலேயே மனிதர்களுக்கு ரொம்ப 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 கேடு தரக்கூடிய ஒரு ஃபித்னா என்னவென்று சொன்னால் ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் ஒன்று தான் சொல்லுவாங்க. அப்போ ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் தான் பெரிய கேடு தரக்கூடிய ஃபித்னா. ஃபித்னாவிலே பெரிய ஃபித்னா என்னன்னு கேட்டால், ஒரு ஆம்பளை இந்த மாதிரி பொம்பளை விஷயத்தை மாட்டினான்னு அவ்வளவுதான், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை விஷயம் இந்த மாதிரி போனான்னு சொன்னால் அவ்வளவுதான், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நாசமாக்கி விடும். இதை தவிர வேற ஒன்றை நான் விட்டு செல்லவில்லை. எனக்கு பிறகு இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப பெரிய கேடு ஏற்படுத்தக்கூடிய மேட்ரு என்னன்னு கேட்டால் இந்த காதல்ங்கிறத அப்படி சொல்கிறாங்க. இதான் ஃபித்னா, இல்லாட்டியா ஃபித்னா ஆகுது? பாட்டு தொழுதுட்டு இவன் பாட்டு நோம்பு வச்சுட்டு இருந்தானே என்ன அதே ஃபித்னா போகுது? ஃபித்னா எங்கே வருது? இவன் என்ன எந்த காதல்ங்கிறான்னு அதுதான் சொல்கிறாங்க. இந்த காதல் மேட்ரு தான் நான் விட்டு செல்லக்கூடியதுலேயே பெரிய ஃபித்னாங்கிறது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஒரு ஆணுக்கு ரொம்ப கேடு தரக்கூடியது இந்த பெண்கள் விஷயமாக அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 5096 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக வந்து இப்போ நம்ம சொன்னோம்ல, ஒரு தேவையை எந்த அளவு எப்படி மனதுத்துரிய ரசூலில் வளர்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு வெளியே போகிறீங்க, கல்யாணம் பண்ண ஒரு ஆள், திருமணம் பண்ண ஆள் மனைவியோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாரு, வெளியே போகும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து அவருக்கு லேசாக என்ன செய்யுது, ஒரு மாதிரியா சலனம் வருகிறது, ஒரு மாதிரியான ஒரு ஆசை வருகிறதுன்னு வைங்க. அப்போ அவர் என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க, இன்னல் மராத்த துக்குபில் ஃபி சூரத்தி ஷைத்தானின், சில பெண்கள் வந்து ஷைத்தான் தோற்றத்தில் வருவார்கள், எல்லாரும் அல்ல. சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஷைத்தான் தோற்றம் என்ன தான் போகும்போதே ஒரு ஆம்பளை ஈர்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு டைப்பாக நடக்கிறது, ஒரு டைப்பாக ட்ரெஸ் பண்ணுறது, ஒரு டைப்பாக நறுமணம் பூசிக்கொள்வது, இந்த மாதிரியாகவே சில பேர் நடப்பார்கள். ஃபமன் வஜத மின்தாலிக்க செய்யன், இந்த மாதிரி ஒன்றை உங்களில் யாராவது அடைந்தீர்களே ஆனால் ஃபல் யஅதி அஹ்லஹு, உடனே வீட்டுக்கு போ. அது மாதிரி பார்த்துட்டு என்ன செய்யணும், அவளுக்கு பின்னாடி ஓடாமல் என்ன செய்யணும், வீட்டுக்கு போய்விடு. இன்னதாலிக்க எருத்து மாஃபி நப்சி, இது அவன் உள்ளத்தில் உள்ள அந்த காம உணர்வை தடுக்கும். அங்கே அந்த மேட்ரு முடிஞ்சிடுமா இல்லையா? அந்த உணர்வுகளுக்கு குடும்பத்தில் வீட்டில் போய் வடிகால தேடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு வாசகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது அவளிடத்தில் இருப்பது தான் இவளிடத்திலும் இருக்கிறது, ஒரே மாதிரியான சுகந்தான், அதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை என்கிற மாதிரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை சொல்லி இந்த தேவைகளை எப்படி அணுகணுங்கிற ஒரு சைக்காலஜி அதில் அடங்கி இருக்கிறது. அதுக்கே இப்போ தான் வேணும்னு அலையிற, உனக்குன்னு ஒருத்தி இருக்கா இல்லை, கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்கள, உனக்கு மனைவி இருக்காளா இல்லையா, அவளோடு உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொள் என்று இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் முஸ்லீமில் 3473 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோமையானால் இந்த காதல் என்பதே ஒரு மனநோய். காதலில் தோல்வியெல்லாம் நினைக்காதீங்க, இப்படி விரும்பாதீங்க யாரையும். எந்த ஒரு ஆணை எந்த ஒரு பெண்ணை விரும்பினாலும் அந்த எல்லைக்குள்ளே உங்களுடைய கடமையை மறக்காமல், வீட்டில் திருடாமல், உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுக்கு நேர் முரணாக நடக்காமல், தூக்கத்தை இழந்துடாமல், அது மாதிரி ஊதாரியாக சுத்தாமல், பணத்தை வாரி இறக்கி வாங்குவோம், அந்த மாதிரிலாம் செய்து விடாமல் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருந்து கொள்வது தான் மார்க்கத்தில் உள்ளதே தவிர, இப்படி இருந்தால் இது தோல்வியா? இப்படி நம்ம ஒரு வீட்டில் போய் என்ன செய்வாங்க, பொண்ணு பேசுவாங்க, இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் பொண்ணுன்னு பேசி வச்சுருவாங்க. ஒரு மாதம் கழிச்சு ரத்தாகி போயிடுங்க, ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு. நீங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்திருக்கும் போது வாசல் 2 வாங்கன்னு கூப்பிடல இப்படின்னு சும்மா ஒன்றுமில்லாத காரணத்துக்காக வேண்டி பேசிக்கிச்சு வச்சுருவாங்க, இது மாப்பிள்ளை இது பொண்ணுண்டு. அப்போ திடீர்னு இந்த மாதிரி என்ன ஒன்றுமில்லாத ஒரு காரணத்தை சொல்லிட்டு செய்வேன், நான் வரும்போது உங்கள் வீட்டில் உங்கள் மருமகன் வந்து இப்படி திரும்பி நின்றாரு, அதனால் உங்கள் வீட்டு பொண்ணு எங்களுக்கு வேணான்னு இப்படி ஒன்றுமில்லாத உப்பு சப்பு இல்லாத காரணம் சொல்லுவாங்க. சரி போயிடுதுன்னு வைங்க, இதனால என்ன, இதனால நாமளும் செத்து போயிட்டானா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சா, அந்த பொம்பளைக்கு கிறுக்கு பிடிச்சா, ஒன்றுமே ஆகலை, சரி போடா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு 2 பேரும் விட்டுன்னு செய்கிறாங்க. வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கத்தான் செய்கிறாங்க, வேற ஒரு பொண்ணை பார்க்கத்தானே செய்கிறாங்க. இதானே சகஜம், இதானே ஏதோ ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதான். அந்த பொண்ணு வந்து இவனுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு ஏற்றவளாக இருக்கணும். ஒருவனை சந்தோஷத்தை மட்டும், உடல் சுகத்தை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் அம்மாவுக்கு மகளுக்கு பஞ்சாயத்து, அக்கா தங்கச்சியோட பஞ்சாயத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நரக வேதனை எத்தனை இருக்கு. அதெல்லாம் பார்ப்பாங்க, குடும்பத்தாராக இருந்தால் என்ன செய்வாங்க, அதெல்லாம் பார்த்து செய்து வைப்பார்கள். அப்போ இது மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால்
இந்த காதல்ங்கிற ஒரு பேரில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், மனநோய்க்கு ஆளாக மாட்டோம். நார்மலாக ஒரு முஸ்லீம் வந்து இதில் விழவே மாட்டான், நேர்மையாக கரெக்டாக இருந்துருவான், பேசுவது கொள்வதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அந்த நெறிமுறைகளை இந்த மாதிரி மீறுவது வந்து கண்டிப்பாக அது மனநோய் தான். உலகமெல்லாம் சேர்ந்து வர்த்தக நோக்கத்தில் இப்படி சொன்னாலும் உலகத்தில் உள்ள எல்லா மனோதத்துவ நிபுணர்களும் இதை மனநோயின்னு சொல்கிறாங்க. ஒரு விதமான ஹார்மோன் சுரந்தவன் என்ன செய்கிறான், ஒரு கிறுக்கன் ஆகிடுறாங்கிறத சொல்லி காட்டுகிறார்கள். இதை ஒரு விஷயமாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு நேரத்தை சொன்ன 2 விஷயத்தில் இல்லற வாழ்க்கையில் ஒரு தோல்வி, இது ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இது வந்து மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டால் ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. இப்போ கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு என்ன இதை வேறு விஷயங்கள் மாதிரி டெஸ்ட் பண்ணியா கல்யாணம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கைக்கும் டெஸ்ட் வச்சு அவர் கரெக்டாக இருக்காரான்னு சொல்லி அப்படியே பண்ண முடியும்? வேறு வேறு தான் செய்யணும், சோதித்து பார்த்து செய்து கொள்ள முடியும். அப்போ இவனுக்கு நோய் இருக்கான்னு கூட இப்போ என்ன செய்கிறாங்க, எய்ட்ஸ் இருக்கான்னா சோதித்து பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்யறது, சில நாடுகள்லாம் ஒரு கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அந்த பெண்ணுக்கும் போய் ஹெச்ஐவி இருக்கான்னு பார்க்குறாங்க, இந்த ஆணுக்கும் ஹெச்ஐவி இருக்கான்னு இது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோடு தான் கல்யாணம் பண்ணக்கூடிய நாடுகள்லாம் வந்துருச்சு. சரி, அதைத்தான் நீங்கள் சோதிப்பீங்க. வேறு விஷயத்தை சோதிக்கிறாருன்னா கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் முடியணுமே, அதை சோதிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் திருமணம் பண்ணி வைத்து விடும் பொழுது முகத்தை பார்த்து, அழகை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, ஆஜானுபாகவா இருக்காருன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வைத்த பிறகு பார்த்தால் ஒரு ஆணுக்கு எந்த மாதிரி ஒரு பெண் அமைந்திருக்க வேண்டுமோ அந்த மாதிரி அந்த பொம்பளை இருக்காது. இல்லற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன செய்யாது, விருப்பம் இல்லாத அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லாதவர்களாக, அது ஒரு வேதனையாக நினைக்கக்கூடியவர்களாக, அது வந்து உடல் ரீதியாகவும் உள்ளது. அவங்களுக்கு சில மன ரீதியாக சின்ன வயசில் ஏற்பட்ட சில பாதிப்புகள், அவங்க சில காட்சிகளை கண்டதெல்லாம் உள்ளத்தில் பதிஞ்சு என்ன செய்யும், அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கெல்லாம் ஆளாகி இருப்பார்கள். அப்போ இவனுக்கு குடும்ப வாழ்க்கைண்டே ஒன்றுமே இருக்காது. குடும்ப கல்யாணம்னு பண்ணியிருப்பானே தவிர குடும்ப வாழ்க்கைண்டே ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய மன அழுத்தம் கண்டிப்பாக ஆம்பளைக்கு ஏற்படும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு போனால் ஆம்பளை அந்த பெண்ணுக்கு எந்த விதமான சுகமும் பாதி பெண்களுக்கு கிடைப்பது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்யும், அவங்களுக்கு என்னடா இது வாழ்க்கை, கல்யாணம் ஆகி ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பொம்பளை நல்லா இருக்குங்கிறா, அந்த பொம்பளை நல்லா இருக்குங்கிறா, நமக்கு தான் இப்படி அமைஞ்சு போச்சுன்னு அவங்க வந்து குழம்புவார்கள். ஆனால் கல்யாணத்துடைய முக்கியமான மேட்ரு என்ன, அவங்க இல்லறத்தில் இன்பத்தை அனுபவிக்கிறது தான் ஃபஸ்ட்டு மேட்ரு. என்னது, இல்லறத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டியது. அப்போ இந்த ஒரு ஆணுக்கு பெண்ணு சரியில்லாமல் இருந்தாலோ, பெண்ணுக்கு ஒரு ஆண் சரியில்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக மன அழுத்தம் வரும். மன அழுத்தத்திலேயே பெரிய மன அழுத்தம் வரும். ஏன், அந்த அது கல்யாணம் எதுக்காக பண்ணுவது நடக்கலைன்னு சொன்னால் அந்த பொம்பளைக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது, அந்த ஆம்பளைக்கும் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அந்த மாதிரி நிம்மதினா சாதாரண இதில் பயங்கரமான ஒரு இழப்பாக இருக்கும். பயங்கரமான வெறுப்பு, பயங்கரமான கோபம், எதுலையும் ஈடுபாடு இருக்காது. அந்த மாதிரியா இருக்குமே. ஆனால் அதை வந்து 2 விதமாக நம்ம அணுகிறதுக்கு தீர்வு காணலாம். இது வந்து நிஜமாகவே இவங்களுக்கு உடலில் உள்ள ஒரு அந்த குறைபாடினால் அது ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது சில தவறான ஒரு கற்பனைகளை அவங்க தப்பாக விளங்கி கொண்ட காரணத்தினால் அவங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ஆகுறாங்களா. இந்த வரும்போது கூட இல்லறத்தில் தோல்வியான்னு போஸ்ட் விட்டுருக்காங்க, இந்த தெருவில் வரும்போது கூட இதெல்லாம் வச்சு நம்ம ஏமாற்றி பிழைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி மேட்ருக்கு என்ன காரணம், 2 காரணம் இருக்கும். ஒன்று என்னவா இருக்கும்னு கேட்டால், இவனுக்கு ஃபிசிக்கலாகவே உடல் ரீதியாகவே அவன் தகுதி இல்லாதவனாக இருப்பான். ஒரு 100ல் ஒருத்தன் அப்படி இருப்பான். 100ல் ஒருத்தன் என்ன செய்வான், உடல் ரீதியாகவே அவன் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருப்பான். அவனுக்கு எந்த அறிவுரை சொன்னாலும் எந்த மெடிசனை கொடுத்தாலும் மெடிசன்லாம் வேலை செய்யாது. அவனுக்கு உடல் ரீதியாக அவனுக்கு என்ன செய்யாது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கும். இப்படியான சிலது இருக்கும். அது மாதிரி பெண்களுக்கும் உடல் ரீதியாக என்ன இருக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பேருக்கு பெண்ணாக இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு ஆணுடைய எல்லா விதமான ஆண் மாதிரியே எல்லாமே ஹார்மோன்லாம் வேறு ஒரு விதமாக இருக்கும். இப்போ கூட ஒரு பதக்கம் வாங்கிட்டு வந்த பொம்பளை என்ன போயிட்டா, அவள் ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்து எழுப்பிட்டாங்க பார்த்தீங்களா. அவள் பொம்பளைகளோட உள்ள பந்தயத்தில் போய் கலந்து ஓட்ட பந்தயத்தில் அவள் ஜெயிச்சு வர்றா. ஒருத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறா, இந்த பொம்பளை என்னை வந்து கெடுத்துட்டாண்டு. பொம்பளை எப்படிமா உன்னை கெடுப்பான, பொம்பளை இல்லை, அது உள்ளுக்குள்ள ஆம்பளை தன்மை பூரா இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் கொடுத்து பார்த்தா அவன் தோற்றத்தில் பொம்பளையாக இருந்தாலும் ஆண் தன்மை தான் இருக்கவளுக்குங்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சில கோளாறு இருக்குது. பெண்ணும்பாங்க, பெண்களுக்குரிய அந்த ஆணை விரும்புவது, ஆணோடு ஒரு சேர்வதில் இன்பம் காண்பதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு கோளாறு படைத்தவர்களாக இருந்தாங்கன்னு வைங்க. இதை ஆய்வு செஞ்சு இது இந்த மாதிரி உள்ளது ஒரு சதவீதம் இருக்கும். எல்லா 100ல் ஒன்றுடா, எல்லா 100லையும் இல்லை. பஞ்சாயத்து நடக்கிற 100 பேரில் ஒவ்வொரு 100 பேருக்கும் ஒருத்தனுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது.
100 கேஸ் வந்துச்சுன்னு சொன்னால் புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லைன்னு 100 கேஸ் வந்தால் வராதவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தது 100க்கு கிடையாது. அதாவது கேஸாக பிரச்சனையாகக்கூடிய 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் 2 ஆளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் நிஜமாகவே இவன் அன்ஃபிட்டாக இருப்பான், குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாமல் இருப்பான், அவளும் தகுதி இல்லாமல் இருப்பான். இதுக்கு என்ன தீர்வு? கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நினச்சா தீர்வு வராது. என்ன செய்யணும்? அழகா முறையிடணும். ஜமாத்தில் ஆம்பளை சரியில்லாட்டி முறையிடு, பொம்பளை சரியில்லாட்டி வந்து முறையிடு, பேசுவோம். இதுதான் காரணமாக இருந்தால் இந்தப்பா அநியாயம் பண்ணாத, உனக்கு ஏழலை, அவளுக்கு குடும்ப வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷம் வேண்டி இருக்கு, நீ ரத்து பண்ணு, அவள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போகிறா, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. அது மாதிரி அவள் சரியில்லைன்னு வைங்க, இந்த மாதிரி ஒரு பொம்பளையாக இருக்கிற தகுதி இல்லை, அவன் ஆம்பளைன்னா ஆம்பளைக்கு உள்ள ஒரு சுகம் அவனுக்கு கிடைக்கணும், உன்னால் கிடைக்க மாட்டேங்குது, அழகாக முடிச்சு விட்ற வேண்டியதான். முடிச்சுட்டு யாருக்கு தேவையில்லையோ ஒதுங்கிக்கிற வேண்டியது, யாருக்கு தேவையாக இருக்குதோ அவனோட. இதனால இதை தவிர என்ன தீர்வு இருக்குது இதுக்கு? அவளுக்கு பெண்மையே இல்லை, இவனுக்கு ஆண்மையே இல்லைன்னா ரெண்டையும் கட்டி வச்சு எதுக்குன்னா பேருக்கா? அது எப்படி அவங்க ஒன்றா இருப்பாங்க? எப்படி ஒரு வீட்டில் ஒன்றா வசிக்க முடியும்? எப்படி நேசிக்க முடியும்? எப்படி ஒருத்தர் பார்த்தா ஈர்ப்பு இருக்குது, அன்பு எப்படி வரும்? அப்போ இந்த மாதிரி பார்த்து சிம்பிளான விஷயம், உடல் ரீதியாக தான் பிரச்சனை இருந்தால், இது தீர்க்க முடியாத மேட்டராக இருந்தால் அதை ஈஸியாக நினைச்சிடலாம், முடிச்சிடலாம். பிரச்சனை மன அழுத்தம் முடிஞ்சு போச்சு. நீ பாட்டு உன் வேலையப்பா, நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன். யாருக்கு தேவையோ, ஆம்பளைக்கு தேவைன்னா ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்க, பொம்பளைக்கு தேவைன்னா பொம்பளை வேறு கல்யாணம் பண்ணிக்க, டாபிக் ஓவர், முடிஞ்சு போச்சா? இது இல்லாமல் வேறு 2 பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையாக இருந்தால் அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? கவுன்சிலிங் மூலமாக அதுக்கு தீர்வு காண முடியும் இன்ஷா அல்லாஹ்.